அபராஜிதா. தாமரை செல்வி. வி அந்தோனி சனா. என்னுடைய பேர் ஹரிதா. முன்னாடிலாம் ஒரு 35 மார்க்குக்கு இவ்வளோதான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். சார் சொல்லி கொடுத்ததில்ல இவ்வளோ நம்ம திறன் இல்லை, 100% நம்ம எழுதணும். ஸோ நம்மளுக்கு இதான் எல்லன்னு இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் தாண்டி இது பண்ணலாம். இந்த ட்ரைனிங்கில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்ஸு, இந்த மாதிரி நிறையவே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இலக்கை வச்சோம்னாக்க அந்த இலக்கை சின்னதாகவே வைக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாகவே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை காட்டாங்க. ஒரு விஷயத்த சீரியஸாக வந்து நார்மலாக எடுத்துக்கிறாங்க, சீரியஸாக நல்லா இன்வெஸ்டாக பண்ணோம்னா அதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன சின்ன சின்ன விளையாட்டுகள் மூலம் நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சு எங்களால் இன்னும் முடியும், நாங்கள் தான் இலக்கை வந்து இன்னும் கம்மியாக வச்சுருக்கோம், இன்னும் கூட வச்சா நல்லா நாங்கள் முன்னேறலாம்னு கற்றுக்கிட்டோம். நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. பேப்பர் கட் எல்லாரையும் கட் பண்ண சொன்னாங்க. ஆளுக்கு ஒரு தனித்துவமான வடிவம் கிடச்சிச்சு. அதுலேருந்து எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குன்னு வெளிப்படுத்தணும். 2 நாளாக நடக்கிற சாஃப்ட் ஸ்கில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் வந்து விடாமுயற்சி வெற்றியே தரும், ஒற்றுமையாக இருக்கிறது. சார் வந்து ஒரு பேப்பர் கொடுத்து அதை கண்ணை மூடி தீர்த்து சொன்னாங்க. ஆனால் யாருக்குமே ஒரே மாதிரி வரல, தனித்தனியாக தான் வந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா தனித்துவத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம். நிறையா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா சொன்ன பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. கேம்ஸ் எல்லாம் நிறையா சொல்லி தந்தாங்க. அந்த கேம்ஸ்லேருந்து எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. 2 நாளுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.